ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, 2 கழுதைங்க வருது. 2 கழுதைங்க நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போகிறப்போ ஒரு கழுதை, அவங்க ஓனர் வந்து ஒரு கழுதை மேலே மட்டும் ஒரு துணி மூடியை வச்சுட்டு இந்த பாருங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த கழுதைங்களும் அந்த மூட்டை எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு ஒயிட் கழுதை, ஒரு பிளாக் கழுதை. சரிங்களா? அந்த பிளாக் கழுதை ஃபஸ்ட்டு வந்து அந்த மூட்டையை கொண்டு வருது. அந்த பிளாக் கழுதை கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் போனதுமே இந்த மாதிரி கழுதை நம்ம வந்து ஒயிட் கழுதை நம்ம 2 பேரும் ஓனர் என்ன சொன்னார், நம்மளை வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மாற்றிக்க சொன்னார் தானே, அண்ணா எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது மாற்றிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் அந்த ஒயிட் கழுதை நினச்சிக்கிச்சு, இல்லை பாதி தூரம் நீ கொண்டு வா, மீதி பாதி தூரம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்குது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட போய் வாங்கிக்கலாம், அப்போ நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும்தான் கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. சரின்ட்டு அந்த பிளாக் கழுதையும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கு முடியவே இல்லை. இந்த மாதிரி ஒயிட் கழுதை கொஞ்சம் துணி மூட்டையை வாங்கிக்கோனால் வெயிட் தாங்க முடியல, நம்ம வாங்கி விழுந்துரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த ஒயிட் கழுதை ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த பிளாக் கழுதை பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. முன்னாடி போன ஓனர் வந்து பார்த்துட்டு, என்னப்பா அது இந்த ஒரு கழுதை மட்டும் தான் கொண்டு வந்துருக்கிறியா? 2 கழுதை 2 பேரும் ஷேர் பண்ணி தானே கொண்டு வர சொன்னேன் துணி மூட்டையா, ஏன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை எடுத்து இனிமேல் நீ கொண்டு வா அப்படின்ட்டு அந்த ஒயிட் கழுதை மேலே போட்டார். என்ன ஆச்சுன்னா, திடீர்னு மழை வருது. அவங்களுக்கு ஒன்றரைக்கு எங்கேயுமே இடமே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த துணி மூட்டை ரொம்ப ஈரமானதுனால ரொம்ப கனமாக இருக்குது. பாதி தூரத்துக்கு அந்த வெள்ளைக்கழுதை வந்து அந்த கனமான துணி மூட்டையை கொண்டு வருது. அவள் கருப்புக்கழுதை சொல்லுது, நம்ம ஃபஸ்ட்டே மாற்றி கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா உன்னோட பாரத்தையும் நான் தாங்கியிருப்பேன்ல, நானும் ஈர துணியை பாதி கொண்டு வந்திருப்பேன். இப்போ கடைசியில் நீ என்னை ஏமாத்துறதுக்கு பார்த்து கடைசியில் நீ ஏமாந்து போயிட்ட. நீ தான் வந்து பாதி தூரத்துக்கு கனமான துணி மூட்டையை கொண்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான்ப்பா, நம்ம யாரையும் ஏமாத்துறதுக்கு நினைக்கக்கூடாது. மற்றவங்களை நம்ம ஏமாத்துறதுக்கு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஏமாற்றிக்கிறதுக்கு கடவுள் வந்து வழிவகுத்துருவார் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அந்த ஒயிட் கழுதை புரிஞ்சுக்கிச்சு, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை ஏமாத்துறதுக்கு நினச்சேன், இப்போ நானே ஏமாந்துட்டேன் சாரின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. இனிமேல் அந்த தப்பை நான் லைஃப் லாங் பண்ண மாட்டேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.